அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி கூட சைடிஷாக வந்து வெளியே ரொம்பவே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சமோசா அப்படியே ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா சீட்டு செய்கிறதுக்கு முதல்ல வந்து தேவையான அளவு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறி வந்ததுக்கப்புறம் அதை வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பிடிச்ச உருண்டைகளை வந்து நம்ம நெகுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே வந்து நல்லா மாவை நல்லா டஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சீட் நெகுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சீட்டை நெகுத்தினதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே மறுபடியும் மாவு போட்டுட்டு இன்னொரு உருண்டையை வச்சு அது மேலேயே வந்து நெகுத்தி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 உருண்டைகளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு மாவு நல்லா நிறையா போட்டு நல்லா எவ்வளோ பெருசாக நெகுத்த முடியுமோ அவ்வளோ பெருசாக நெகுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நெகுத்தி எடுத்ததை வந்து அடுப்பில் ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே தவாவில் போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் கீழே எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்திங்கன்னா நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பிரித்து எடுத்ததெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு சைடில் இருக்கிற ஓரங்களை வந்து அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து நேராக கட் பண்ணி எடுத்தோம்னா சமோசா சீட் ரெடி. சமோசா சீட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை. இப்போ வந்து அடுப்பில் சட்டியை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து நல்லா தண்ணியெலாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா சீட்டில் வந்து அந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். சமோசா சீட்டை நல்லா 3ஆக மடிச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து மைதா மாவில் தண்ணி ஊற்றி கெட்டியாக ஒரு பேஸ்ட்டு கலக்கி வச்சுருக்கேன் பைண்டிங்காக அதை ஒட்டுறதுக்கு. இப்போ வந்து மேலே அந்த மைதா மாவு பேஸ்ட்டை தடவி எல்லாத்தையும் இதே மாதிரியே சேப்பாக ஒட்டி எடுத்துக்கலாம். எல்லா சீட்லேயும் வந்து ஸ்டஃபிங் இந்த மாதிரி வச்சு எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வந்து சட்டியில் எண்ணெயை காய வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே செஞ்சு வச்சுருக்கிற சமோசா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சமோசா ரெடி. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை எஃப்எஸ்